வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவர்கள் காந்தி வழி, பெரியார் வழி, அம்பேத்கர் வழியில் செல்லலாம். கோட்சே கூட்டத்தின் பின்னால் ஒருபோதும் செல்லக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். கல்வி மட்டுமே யாராலும் அழிக்க முடியாத நிலையான சொத்து எனவும் பேச்சு. நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது. அரசியல் பேச வரவில்லை, ஆனால் மாணவர்களுக்கு கண்டிப்பாக அரசியல் புரிதல் வேண்டும். சமூக நீதி போராட்டத்தின் பலனாகவே அனைவருக்கும் கல்வி கிடைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உறுதுணையாக இருக்கலாம். ஓரணியில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது. நான் அரசியல் பேசல, மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன். தமிழ்நாட்டில் இப்போது இருக்கும் இருண்ட காலத்தை மாற்றி இழந்த பொற்காலத்தை மீட்டு தருவேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு தனது சுற்றுப்பயணத்தில் மக்களின் எழுச்சியே சாட்சி எனவும் கருத்து. இரண்டாயிரத்து 26 தேர்தலுக்கான ஒரே அஜெண்டா, பாய் பாய் ஸ்டாலின். அதிமுக ஐடி விங் வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரல். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திருப்போரூர் தொகுதி மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. சென்னை கிண்டி பேருந்து நிலையம் அருகே அனைத்து சங்க கூட்டணி சார்பாக மறியல் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தபோது தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னை கொருக்குப்பேட்டையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது. தடுப்புகளை தாண்டி ரயிலை மறிக்க முயன்றதால் குண்டுகட்டாக கைது. தமிழகம் முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கத்தின் சார்பில் ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டம். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கமிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் கைது. புதுச்சேரியில் மத்திய அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் கைது. புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்க கூடாது என வலியுறுத்தி முழக்கம். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி 1 மணி நேரம் ஆலோசனை. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் மோதல் போக்கு நீடிக்கும் நிலையில் விவாதம். மாநில அந்தஸ்து குறித்து விவாதிக்க புதுச்சேரி சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல். பிஎட் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவின் அவகாசம் ஜூலை 21ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இன்றுடன் கால அவகாசம் நிறைவடைய இருந்த மாணவர்களின் நலன் கருதி நீட்டிப்பு என அமைச்சர் கோவி செழியன் தகவல். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு கைதிகளுக்கு சிறையில் சித்திரவதை நடப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி வழக்கு. தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ததில் இழப்பு ஏற்படுத்தியதாக பதியப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணை வேந்தரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஆன்லைன் டிரேடிங் மூலமாக மோசடி செய்த வழக்கில் கைதான யூடியூபர் விஷ்ணுவுக்கு 3 நாள் போலீஸ் காவல்.
மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. சென்னை ஈசிஆரில் நடிகை அருணா தொழிலதிபர் மோகன் குப்தா வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சுமார் 8 மணி நேரம் நீடித்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். சாத்தூர் அருகே பட்டாசு நிறுவன தொழிலாளி காதல் விவகாரத்தில் ஓட வெட்டி கொலை. சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளதால் அவர்களுக்கும் விசாரணை கமிஷன் வரும். வேலூரில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. திருச்சியில் தனியார் கல்லூரி விடுதியில் 2ஆம் ஆண்டு மாணவன் தற்கொலை. மரணத்தில் மர்மம் இருப்பதாக குற்றம் சாட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முன்பு மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் மறியல். திருப்பூர் அணைப்பாளையம் அருகே உள்ள எம்ஜிஆர் நகரில் திடீர் தீ விபத்து. சிலிண்டர்களும் வெடித்ததால் 42 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம். மாவட்டத்தில் நடக்கும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் 220 இடங்களில் திமுக வெற்றி பெறும். துணை முதலமைச்சர் உதயநிதி நம்பிக்கை. மதுரை மாநகராட்சியில் 150 கோடி அளவுக்கு சொத்து வரி முறைகேடு செய்த விவகாரம். மாநகராட்சி மண்டல தலைவர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தகவல். அரசு தொடக்கப் பள்ளியில் காலை சிற்றுண்டை சாப்பிட்டதால் இலவச சீருடை மற்றும் புத்தகம் வழங்கப்படும். ஒசூர் அரசு பள்ளி நிர்வாகம் நெருக்கடி கொடுத்து வருவதால் பெற்றோர் அதிருப்தி. காங்கேயம் அடுத்த எல்லப்பாளையம் ஊராட்சியில் குடிநீர் இணைப்பு வழங்க 3000 லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலர் கைது. அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 71,000 பணம் பறிமுதல். வெள்ளை வேட்டியை கழட்டிவிட்டு காவி பேண்ட் போட்டுக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக ரயில்வே துறை சார்பில் விசாரணை குழு அமைப்பு. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, வேன் ஓட்டுநர் சங்கர் உட்பட 13 பேர் ஆஜராக ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவு. சென்னை காவல் ஆணையர் அலுவலக பேருந்து நிறுத்தம் அருகே சரக்கு வாகனம் மோதியதில் பெண் பலி. மகனை பள்ளியில் விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றபோது உயிரிழந்த சோகம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குட்டையில் தென்பட்ட 12 அடி நீள முதலை. 5 மணி நேரம் போராடி முதலையை மீட்ட வனத்துறையினர். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் தேயிலை தோட்டத்தில் உலா வந்த காட்டு யானை. வாகன ஓட்டியை ஆக்ரோஷமாக துரத்தியதால் பரபரப்பு. அறுபத்து நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம். 2 கோடி வாக்காளர்களை நீக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ், ஆர்ஜேடி கட்சியினர் குற்றச்சாட்டு. மராட்டிய தேர்தல் மோசடியை தொடர்ந்து பீகாரில் ஓட்டு திருட்டில் ஈடுபட பாஜக முயற்சி. பீகாரில் போராட்டத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
குஜராத் மாநிலம் வதோதரா அருகே பத்ரா பகுதியில் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் உடைந்து விபத்து 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். குஜராத் மாநிலம் வதோதரா அருகே மேம்பாலம் இடிந்து விழுந்து விபத்து. உடைந்து விழுந்த மேம்பாலத்தின் ட்ரோன் காட்சி வைரல். ராஜஸ்தான் மாநிலம் சுரு அருகே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாகுவார் ரக போர் விமானம் தரையில் விழுந்து விபத்து. விமானிகள் 2 உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் கிராம மக்கள் திரண்டதால் பரபரப்பு. நமீபியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு முறைப்படி உற்சாக வரவேற்பு. இசைக்கருவிகளை இசைத்து பிரதமர் மோடி உற்சாகம். இந்தியா இங்கிலாந்து இடையே 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடக்கம். இரு அணிகளும் தலா ஒரு டெஸ்டில் வென்ற நிலையில் முன்னிலை பெற வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.